ஸ்கிரிப்ட் தாண்டி நடிக்கிறவங்களையே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லைக் நான் கிளாமரா நடிச்சுக்கிறேன். அப்பதான் ஆடியன்ஸ் தெரிவேன். அந்த மாரி ஒரு அது மித்தான விஷயங்களா? இல்ல வந்துட்டு அதுதான் உண்மையா அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப எப்படி நான் சொல்லணும்னா, இப்ப சீரியல் எடுத்துட்டா கம்பல்சரி எல்லாருமே சாரி தான் கட்டணும். அந்த காலத்துல நம்ம சீரியல பார்த்து எல்லாரும் வந்து அந்த சாரியே வந்து ஒரு அழகா கட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு அம்மாங்களுக்குலாம் தெரியும். ஸோ இப்ப இருக்க சீரியல பார்த்தா, கொஞ்சம் அது கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி கட்டுறாங்க. ஆனா சாரி சாரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆடைகள் மாத்த மாத்த தான் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல வந்து அதிகமா தெரிவோம். அப்படின்னு ஒரு கூற்று வந்து எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு இப்போ தெரியல. சீரியல் எடுத்துட்டீங்கன்னா, ஹீரோயின் வந்து சிம்பிளா காட்டுவாங்க. ம். நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப ரிச்சா காட்டுவாங்க. இப்போ வந்து அவங்களும் ரீச் ஆவாங்க, இவங்களும் ரீச் ஆவாங்க. பட் இப்போ வந்து நெகட்டிவ் ரோல் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்னலாம் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட ம். மாட்டாங்க. இப்ப கரண்ட்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. அத அவங்க வியர் பண்றாங்க. அவ்வளதான். சில சேனல்ஸ்ல அலோ பண்ணுவாங்க. சில சீரியல்ஸ்ல அலோ பண்ணுவாங்க. இப்ப எனக்குமே வந்து மருமகள் சீரியல்ஸ்ல வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லீவ்லெஸ் மட்டும் தாங்க வச்சிருக்கேன்னு, "இல்ல மேம் கம்பல்சரி ஸ்லீவ் போட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க. வேற வழி ம். இல்ல நான் ஸ்லீவ் போட்டுட்டு தான் பண்றேன். ஸோ இதுக்காக நான் போய் இப்போ ப்ளவுஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்ப நம்மளுக்கு சாரிய விட ப்ளவுஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. நம்ம என்ன ரோல் பண்ணாலுமே, நமக்கு எந்த மாரி ட்ரெஸ் கோட் குடுக்குறாங்களோ அந்த மாரி பண்ணலாம். கண்டிப்பா.